அன்புலங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இடம் அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுஹாட்டியில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற மிஷினரிமார்கள் எப்படியெல்லாம் பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் பல நாட்கள், இந்த வாரங்கள் எல்லாம் தொடர்ந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் இருந்து அங்கே எப்படிலாம் பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற சிஸ்டர் அவர்களை உங்களுடைய அனைவருடைய சார்பாக அங்கோடு வரவேற்கலாம். சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ ஃபாதர். சிஸ்டர், உங்களுடைய பேர், உங்களுடைய நேட்டிவ் என்னங்க? என் பேர் சிஸ்டர் டோனா மரியா. டோனா மரியா. அண்ட் நான் வந்து சொந்த ஊர் சென்னையில் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆவடி. அங்க இருந்தீங்க? ஆமா, அந்த இடத்துல. ஆவடியில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பம் எத்தனை பேர்? குடும்பத்தில் நாங்கள் 4 பிள்ளைங்க. எங்க அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தாங்க நிறைய வருஷம். ஸோ அதனால நாங்கள் சென்னையில் செட்டில் ஆயிட்டோம். நாங்கள் 4 பேர். எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்கா, அப்போ நான் தான் கடைசி. அவ்வளோ செல்லம் கொடுக்கல, கொஞ்சம் கண்டிப்பாக. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாரும் செட்டில் ஆயிருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க. என்னோட ஒரு அண்ணன் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ he has recently come back, பட் மற்றவங்க எல்லாரும் சென்னையிலே ஒர்க் பண்ணி செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க உங்களுக்கு தேவழைத்தல் எப்படி கிடைச்சிச்சு? சிஸ்டர் ஆகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? நாங்க வந்து சின்ன ஐ திங்க் ஒகேஷன் அழைத்தல்னு சொல்லும் போது இட் இஸ் அ மிஸ்ட்ரி. இல்லை, ஒரு எப்படி சொல்றது, கடவுள் எப்படி நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இட்ஸ் அ மிஸ்ட்ரி. எப்படின்னு தெரிய மாட்டேங்குது கரெக்டா. பட் வாட் ஐ கேன் டெல் இஸ் தட் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா ரொம்ப பக்தியா இருப்பாங்க. கோயிலுக்கு கூட்டு போறது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. செயின்ட்ஸ் லைஃப் பத்தி, நம்ம சர்ச் டீச்சிங் பத்தி, விசுவாசத்தை பத்தி எல்லாத்தையும் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க அந்த விஷயத்துல. கோயிலுக்கு போய் தான் ஆகணும். நாங்கள் டெய்லி கம்யூனிகேட் கிடையாது. எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சண்டே மாஸ் ரெகுலராக ஃபெய்த்ஃபுல்லாக போவோம். ப்ளஸ் ஆல் அதர் டிவோஷன்ஸ் ஆஃப் த சர்ச். டெய்லி ரோசரி சொல்கிறது, வீட்டில் ஜெபமாலை சொல்லுவாங்க, நொவேனா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரில் தான் எங்களை வளர்த்தாங்க அம்மா. அப்போ அப்பாவுக்கு ரொம்ப கிறிஸ்டியன் வேல்யூஸ் இஸ் நாட் வெரி பயஸ் லைக் தட். But he has lot of the gospel values. ரொம்ப அப்பாவுக்கு வந்து அவ்வளவு பக்தி இல்லாலும் கோயிலுக்கு போயிருவாங்க. ஆனா வந்து நம்ம ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா நம்ம வந்து கிறிஸ்டியன் லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எப்போதுமே. அப்பா அட்வைஸ் நிறையவே கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலி அட்மாஸ்பியர் இஸ் அ ஃபவுண்டேஷன் நம்மளோட அழைத்தலுக்குன்னு. குடும்பம் தான் வந்து ஃபவுண்டேஷன் சொல்லலாம். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க அப்பா கொடுத்த பயங்கரமான ஒரு அட்வைஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு. இந்த அட்வைஸ் சொல்ல, ஏதாவது ஒரு அட்வைஸ்? நிறைய அட்வைஸ் இருக்கு, மறக்க முடியாத. நான் வந்து சிஸ்டரா போகிறேன் அப்படின்னு சொன்னபோது எங்க அப்பா சொன்னாங்க, நீ அப்படி உனக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நீ சிந்திச்சு ப்ரேயர் பண்ணி நீ முடிவெடு. பைபிளில் ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில கையை போட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க கூடாது. லைஃப்ல வந்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் வந்து நீ ஒரு முடிவை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பிட்டு பார்க்கக்கூடாது. அதே வழியில தான் எப்போதுமே நம்ம ஃபெய்த்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு முக்கியமான பைபிள்ல இருந்து சொல்றதுக்கு. மற்றபடி வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆனஸ்டி, நம்ம சின்சியரா இருக்கணும், எல்லாத்துலயும் நேர்மையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு அப்பாவோட வேல்யூ. எங்களுக்கு எப்போதுமே சொல்லி கொடுப்பாங்க. நம்ம கரெக்டா இருந்தணும் எல்லாத்தையுமே, அந்த மாதிரி நேர்மையா. These are some things I remember. அம்மாவோட பிடிச்ச ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதை தாண்டி
ஒரு இன்ஸ்பிரேஷன் சரி சரி. இப்போ வளரும் போது when we are growing up நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். we don't see it now. இப்போ இருந்து when I look back, what I really value from my mother is திரும்பி பார்க்கும்போது அம்மாவோட என்ன ஸ்பெஷல் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாக்ரிஃபிஷியல். அம்மா வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க கண்டினியூஸ்லி. எங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க ஹோல் லைஃப். அதை வந்து அவங்க ஹோல் லைஃப் வந்து சாக்ரிஃபிஷியல் லைஃப் தான். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து வேலை பார்க்குறது. ஷி ஒர்க்ட் ஆல்சோ ஆஸ் எ டீச்சராக இருந்தாங்க. ஸோ தனக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணலை அம்மா. எல்லாமே எங்களுக்காகவே பண்ணாங்க. அது வந்து அந்த இமேஜ் வந்து எனக்கு அப்படியே எனக்கு மனசுல ரொம்ப பதிஞ்சிருச்சு. அப்போ உங்களுடைய தேவ நிலைத்தல் காரணம் வந்து ஒன்று உங்க குடும்பம் இல்லைங்களா? குடும்பம் வந்து ரொம்ப கடவுளுக்கு பக்தியா இருக்கணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது உங்களுடைய தந்தையுடைய அப்பாவோட அட்வைஸ், கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிறது. அம்மாவோட சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா, அது சொல்லலாம். அம்மாவோடைய சாக்ரிஃபைஸ் அது வந்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி கடவுள் கொடுக்கறதுக்காக ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் இல்லைங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் நானும். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு காரியம். இன்னொரு கேள்வி, இப்ப நிறைய காங்கிரிகேஷன்ஸ் இருக்குது. மதர் தெரேசா கான்வென்ட் காங்கிரிகேஷனை ஏன் சூஸ் பண்ணீங்க? சின்ன பிள்ளையில இருந்தே எங்க அம்மா வந்து ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு வேல்யூ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஏழை மக்களுக்கு அன்பு செய்யறதுக்கு எனக்கு ஒரு மனசு எப்போதுமே இருந்தது சின்ன வயசுல இருந்தே. என்னோட ட்ரெஸ் டு ஷேர், டு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இஸ் தேர் டு ஷேர், மற்றவங்களோட பகிர்ந்து கொடுக்கணும். இதெல்லாம் இன்னொரு இல்லாத ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி யாருக்கும் நம்ம இல்லையோ அவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த ஸ்கூல்ல கூட சில சில்ட்ரன் வந்து ரொம்ப வீக் ஸ்டடீஸ்ல. ஸோ ஐ யூஸ் டு ஹெல்ப் தம். சொல்லி கொடுக்கறது, யாருக்கு எதுவும் தேவைன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசு எப்போது சின்ன வயசுல இருந்தே இருக்கு எனக்கு. எங்க அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட், தட் வேல்யூ வாஸ் தேர். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டேன். அப்புறம் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல தான் நான் படித்தது. கிளாஸ் 12 வரைக்கும் அங்கே தான் படித்தோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் காலேஜ் ஆல்சோ ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் சென்னையில். சிஸ்டராக போகணும்னு நான் ரொம்ப நினைக்கல அந்த சமயத்தில். ஏன்னா வீட்டில் வந்து எப்போவுமே படிக்கணும், காலேஜ் வரைக்கும் படிக்கணுன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால் லைஃப்பை சாய்ஸ் பற்றியே நினைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து பேசிக் எஜுகேஷன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் படிக்கணும், அதுதான் பேசிக் எஜுகேஷன் அவங்களோட இது. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என் மனசில் வேறு எந்த தாட்டும் இல்லை அன்டில் ஐ ரீச்டு காலேஜில். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை என் மனசில். அதுக்கப்புறம் அதாவது லைஃப் சூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் ஆஸ் வி க்ரோயிங் அப்பில் அந்த மாஸ்க் போகணும், ப்ரேயர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து எது லைஃப் சூஸ் பண்ணணும்லாம் நாங்கள் நினைக்கிற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோலி அப்புறம் மனசில் வந்து என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நமக்கு வந்து என்னவோ என்னோட மனசில் வந்து கடவுள் வந்து வேற ஒரு வாழ்க்கைக்கு தான் என்னை கூப்பிடுறாரு அப்படின்றது என்னோட உள் மனத்துல இருந்தே அந்த ஒரு ஃபீலிங்ஸு தாட்ஸும் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் ஏழையும் கிடையாது, ரிச்சும் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எல்லாமே இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் காலேஜ் கூட போயிருக்கேன், சிட்டியை பார்த்துருக்கேன், லைஃப் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, எல்லாத்துலேயுமே ஒரு எண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சம்திங் டீப்பர் இல்லை, சம்திங் மோர் ரேடிக்கல் ஐ வாண்ட் டு சூஸ். என்னோட லைஃப் வந்து பண்ணணும், ஏதாவது ரேடிக்கலா இருக்கணும் லைஃப்ல. அதுக்குதான் எனக்கு காலிங் இருக்கிற மாதிரி ஐ வாஸ் ஃபீலிங் இன்சைட்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னுமே வந்து ப்ரேயர் பண்றதுக்கும் அந்த மாதிரிக்கும் நிறைய இஷ்டமும் இருந்தது, நிறைய அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டும் மோர் ஆன் தட் சைட். அதுக்கப்புறம் எங்க காலேஜ்ல அப்போ சடனா நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன் நான். ஸோ காலேஜ் லைப்ரரியில் போய் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன். அப்போ வந்து அதில் வந்து நிறைய மதர் ட்ரீஸா புக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ
அதை பார்க்கும்போது அதில் ரொம்ப எனக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது அதை பார்க்கும்போதுல. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த எப்படி இருக்கும் நமக்குன்னு. ஏழைகளுக்கு சேவை செய்யணும், கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்து முழுசா அர்ப்பணம் பண்ணணும். என்ன செஞ்சாலும், அதுவும் எங்கள் அப்பாவோட ஒரு வேல்யூ, எது செஞ்சாலும் முழுசா செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதை புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்க்கும்போது ஐ வாஸ் அட்ராக்டட் டு தட். அப்புறம் ஸோ அப்படியே இது பண்ண அப்புறம் காலேஜ்லேயும் எங்களுக்கு நிறைய எவ்ரி இயர் ரிட்ரீட் இருக்குது, அரேஞ்ச் பண்ணுவாங்க, 1 day ரிட்ரீட் அந்த மாதிரி. அப்போ ஃபைனல் இயர் வந்து 2 days retreat. We have to stay somewhere and then attend 2 days retreat. ஒரு இடத்துல பண்ணிட்டு ரெண்டு நாள் அந்த மாதிரி. அது ஐ திங்க் இந்த சலேஷன் ஃபாதர்ஸ் இன் எண்ணூர், அவங்களோட யூத் ரிட்ரீட் சென்டர், அங்கே வந்து ரிட்ரீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே போகும்போது ஒரு நாள் இந்த நெக்ஸ்ட் டே வந்து ஃபாதர் சொன்னாங்க, நம்ம ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு போகிறோம், நாங்கள் எல்லாரும், நீங்கள் வாங்க எல்லோரும் விசிட் பண்ணலாம், அவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். ஸோ எங்கள் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ அப்போ வந்து அங்கே போகும்போது அங்கே கூப்பிட்டு போனது வந்து மதர், அங்கே எங்களுடைய ஹோம் தான், அங்கே எண்ணூரில் எங்களுடைய டெஸ்டிடியூட்ஸ் ஹோம். அதுக்கு தான் கூட்டிட்டு மக்களுடைய டெஸ்டிடியூட் what you call sick and dying destitutes, கடைசி காலத்துல இருக்க மக்கள் அந்த மாதிரில நிறைய சிக் பீப்புள், அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற உங்களுடைய இடம் அந்த மாதிரி. அப்புறம் மென்டலி ரிட்டார்டட்ல அந்த மாதிரி உள்ள எல்லா மக்கள், அந்த மாதிரி சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோம் இட் வாஸ். ஸோ எங்களை கூட்டிட்டு போனாங்க. அதுதான் மதர் ட்ரீசா ஹோம், எண்ணூர்ல உள்ள மதர் ட்ரீசா ஹோம், நம்ம சென்னையில. அங்க கூட்டிட்டு போனாங்க எங்களை. ஸோ போகும்போது when I entered that house, அந்த ஏரியாவில் என்டர் பண்ணும்போதே வந்து என் மனசுல எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இங்க தான் கடவுள் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஏழைகளை பார்த்தேன், அந்த இடங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த பெரிய ஒரு மதர் ட்ரீசா போட்டோ இருந்தது அங்க. அதை பார்த்த உடனே என் மனசுல தெரிஞ்சு இங்கதான் கடவுள் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயமா தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறோம்ல, அந்த மாதிரி. ஸோ ஒரு அருவெருப்பா இருக்கும், லைக் பயமா இருக்கும், அந்த மாதிரில இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னோட மனசுல வந்து சந்தோஷம், அமைதி, கடவுளோட ஐ ஃபவுண்ட் த வில் ஆஃப் காட்ல, அந்த மாதிரி கடவுளோட சித்தம் எனக்கு இங்கே தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளேஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் என் மனசில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மாஸ் இருந்தது, ஹோலி மாஸ். அந்த அப்போ வந்து ஆஃபர் டு டைம் ஃபாதர் சொன்னார், உங்களுக்குலாம் வந்து என்ன இப்போ நீங்கள்லாம் போய் பார்த்து வந்தீங்க எல்லாரும் இந்த மாதிரி ஏழைகளை, நீங்கள்லாம் அந்த ஏழைகளுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நீங்கள்லாம் இப்போ ஆஃபர் டு டைமில் நீங்கள் வந்து இது பண்ணணும். அவர் சொன்னார் எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க. அப்புறம் சம் கேர்ள்ஸ் வந்து நிறைய சொன்னாங்க, நான் வந்து ஐ வில் டெடிகேட் சம் டைம், நான் வந்து ஏதாவது சேவை பண்ணுவேன். சிலர் சொன்னாங்க, நான் வந்து என்னோட இன்கம்ல வந்து நான் ஏதாவது கொடுப்பேன், அந்த மாதிரி தேர் ஷேர்ட் சம்திங். ஆனால் அந்த ஆஃபர் டு டைமில் வந்து என் மனசுல இருந்து கடவுள் என்ன சொன்னார்னா, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன். நீங்க சொன்னீங்களா? அத சொன்னேன் நான். ஓப்பனா சொன்னா ஞாபகம் இல்ல. அதுதான் அது. அப்போ வந்து ஃபாதர் சொன்னார், இப்ப எல்லாரும் வந்து உங்க மனசுல இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னார் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்து இப்போ ஆஃபர்ட்ரி டைம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ இயேசுக்காக அதை வந்து நீங்க அர்ப்பணிங்கன்னு சொன்னார். அப்போ வந்து என் மனசுல இருந்து கடவுளே அதை கொடுத்தாரு அந்த வார்த்தைய, அந்த வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்பதான் அந்த முடிவு எடுத்தது. பெரிய தேவனத்தினுடைய ஹிஸ்டரி சிஸ்டர் இது நல்ல ஒரு இது. அதன் பிறகு வந்து நீங்க முடிச்சீங்க காலேஜ். அது ஃபைனல் இயர், தட் வாஸ் ஃபைனல் இயர், தேர்ட் இயர்ல அதை முடிச்சிட்டேன் காலேஜ். அப்புறம் நீங்க வீட்ல வந்து சொன்னீங்களா? அதை முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொன்னேன் நான். எக்ஸாம் முடிச்ச உடனே சொன்னேன் நான், சிஸ்டரா போகிறேன் இந்த மாதிரி மதர் ட்ரீசா கான்வென்ட்லன்னு. ஸோ எங்க அம்மாலாம் சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டம் அந்த காங்கிரிகேஷன், மற்ற காங்கிரிகேஷன் மாதிரி கிடையாது, இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, தியாகமான வாழ்க்கை, உன்னால அது முடியாது. ஏன்னா ஐ வாஸ் நாட் வெரி ஹெல்த்தி, எனக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இல்லை அவ்வளவா. ஐ யூஸ் டு கெட் சிக் அண்ட் ஆல். உனக்கு இது வந்து ஒத்து வராது, நீ வேற ஏதாவது கான்வென்ட் சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா.
நான் சொன்னேன் என்ன ஆனாலும் இங்கே தான் நான் ஜாயின் பண்ணுவேன். அவ்வளோ இங்கே stubborn-ஆ தான் இருந்தீங்க. இந்த வாழ்க்கை நான் வாழ்க்கை கடவுள் கொடுக்கணும்னா முழுசாவே கொடுப்பேன் நான். ம். எனக்கு கொஞ்சம் கடவுளுக்கு கொஞ்சம் வைக்க மாட்டேன். எந்த காங்கிரிகேஷனில் என் வாழ்க்கையை முழுசாக கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் ஆஃபரிங் அதுதான் எனக்கு வேணும். அது இந்த காங்கிரிகேஷனில் தான் கிடைக்கிற மாதிரி. பிடிச்ச காங்கிரிகேஷன் இதுதான். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுல தான் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். பட் எல்லா காங்கிரிகேஷன் இருக்கு, நிறைய இருக்குது. அப்போதைக்கு அந்த டைமுக்கு எனக்கு வந்து இப்போ இந்த காங்கிரிகேஷன்லாம் வந்து எல்லா நிறையவே சாக்ரிஃபைஸ் இருக்கு. நிறைய வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஆல்சோல, வெரி சிம்பிளா லைஃப். ஸோ அது வேணும்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், வேற எதுவும் வேண்டாம், இங்கே தான் நான் ஜாயின் பண்ணுவேன், இதுலயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அப்பதான் ஜாயின் பண்ணீங்க. அப்பா அம்மா மற்றவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க? ஓகேன்னு சொன்னாங்க எல்லாருமே. தமிழ் லிட்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டில் என்னோட பிரதர்ஸ் ஆல்சோ எல்லாம் கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க தான். சொன்னாங்க இது வந்து எல்லாருமே அதே சேம் ரீசன் தான் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான காங்கிரிகேஷன் இது, நிறைய பேர் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அப்புறம் நிறைய அவங்க வாட் எவர் தே நியூ அபவுட் த டிஃபிகல்டிஸ்ல அவங்கெல்லாம் சொன்னாங்க, சொல்லி என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்போசிஷன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து எப்போதுமே வந்து சொன்னாங்க, அவளோட லைஃப் லெட்டர் சூஸ், அவளோட லைஃப் வந்து அவள் தான் சூஸ் பண்ணுவேன், அவளால் முடியும்னு சொல்கிற லெட்டர் கோ அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு தான் இன்னுமே அது சாக்ரிஃபைஸ், தியாகம். என்னை விட அவங்க பண்ணாங்கன்னு சொல்லலாம். பயங்கரமான தியாகம் தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம மிஷினரி சிஸ்டம் மதர் ட்ரீஸா காங்கிரிகேஷன்னா வந்து நம்ம ஊர்ல இருக்க முடியாது, வெளியிடலாம் போகணும், ரொம்ப திரும்பி பார்க்க முடியாது ஃபேமிலி எல்லாம். ஸோ அவங்க வந்து இன்னும் பெரிய தியாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்க இல்லைங்களா? எங்க உங்களோட நோவிஷேட்ல இருந்தது? நோவிஷேட் எங்களுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ வந்து ஒரு 6 months அஸ்பேரன்ட் சொல்லுவோம். ஸோ 6 months வந்து சென்னையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்கட்டாவுக்கு போனோம் நாங்கள் எல்லாரும் ஃபார்மேஷனுக்கு. ஸோ ஒரு 1 year போஸ்டலன்சி 1 year அது ஐ வாஸ் கல்கட்டாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் நோவிஷேட் 2 years. வென் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் இயர் நோவிஸ் ஐ வென்ட் டு அமெரிக்கா, யூஎஸ். ஐ வென்ட் யூஎஸ். அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருந்தேன் நான். என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அங்கே நோவிஷேட், ஐ வாஸ் இந்த நோவிஷேட் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அங்கே தான் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் என்னோட மிஷன், ஃபர்ஸ்ட் மிஷன் வாஸ் நியூயார்க் ரீஜன். முதல் வார்த்தைப்பாடு சான் பிரான்சிஸ்கோல, கலிஃபோர்னியா. அதுக்கப்புறம் நியூயார்க்ல என்னோட மிஷன் ஹவுஸ், ஜூனியர் ரேட்னு சொல்லுவோம், 5 years. ஸோ ஐ வாஸ் இந்த நியூயார்க் மிஷன். அதுக்கப்புறம் ஃபைனல் வார்த்தைப்பாடு வி ஹாவ் 1 year பிஃபோர் ப்ரிப்பரேஷன், தட் வந்து வாஷிங்டன் டிசி. அங்கதான் இருந்தேன் நான். அப்போ வாஷிங்டன் டிசியில் 1 year ஐ வாஸ் தேர் ஃபார் த ஃபார்மேஷன். ஃபைனல் பவுஸ் அங்கே தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப நியூயார்க்கே திரும்பி என்ன அதே ரீஜன் தான் அனுப்புனாங்க. ஸோ அகெயின் அங்கே வந்து ஒரு 2.5 years ஐ வாஸ் மிஷன். அப்புறம் அங்கிருந்து வந்து கல்கட்டாக்கு நோவிஸ் மிஸ்டர்ஸா அனுப்பி வச்சாங்க. அப்போ உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஸ்டடீஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்ஸ்ல. ஆமா ஆமா. இங்க வந்துட்டு அமெரிக்கா போய் அங்கெல்லாம் ஃபார்மேஷன் மோஸ்ட்லி படிச்சிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் கல்கட்டால. ஆமா கல்கட்டால. பிறகு இப்போ வந்து மிஷன் வந்து அசாம் குவஹாட்டி இந்த ரீஜனுக்கு எனக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரி சார், இப்போ நீங்க அசாம் மாநிலத்துல இருக்கிறீங்க. அசாம் மாநிலத்துல வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இங்க? இது 5th year. இது 5, இப்போ 4 வருஷம் முடிஞ்சிச்சு, இது 5வது வருஷம் ஆரம்பிச்சு பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் இங்க இருக்கிறீங்க. என்னென்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் இந்த கான்வென்ட், இந்த ஹோம் இருக்கிறது, எங்களுக்கு நிறைய மிஷனரி ஒர்க் இருக்குங்க. பெரிய எங்களுக்கு ஒரு 100+
இட்ஸ் அ ஹோம் ஃபார் த டையிங் சிக் அண்ட் டையிங் டெஸ்டிடியூட்ஸ். அதாவது நோயாளிகள் மற்றும் இறந்து போற காரியத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்குரிய ஹோம் இருக்கு. இது ஹோம் வந்து அபவுட் 80+ நீங்கள் வந்து ஆம்பளைங்க இருக்கிறாங்க, ஜென்ட்ஸ் பேஷண்ட்ஸு, அப்புறம் மேபி 40+ லேடிஸ் 120 பேர் பக்கம் இருக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் இருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த ஹோமில் ஒர்க் பண்ணுறது 2 சிஸ்டர்ஸ் தான். மற்றவங்க ஏன்னா எங்களுக்கு வி டூ அதர் மிஷனரி ஒர்க் ஆல்சோ. ஸோ இந்த ஹோம் வந்து இந்த சிட்டி குவஹாட்டி சிட்டினால அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாரும் இல்லாமல் சமுதாயத்துலேருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள், அதுதான் மதர் தெரேசா எப்போவுமே சொல்லுவாங்க, அன்லவ்ட், அன்வான்டட் அண்ட் ரிஜெக்டட் பை த சொசைட்டி. யாரும் இல்லாம, யாரும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, விரும்பப்படாத அந்த மாதிரி இவங்களை வந்து கடவுளோட இமேஜ், ஆண்டவர் இயேசுவோட இமேஜ் அதுல இருக்கு, அவரு உரிமை இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வி சர்வ் தம், பணி செய்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேஷண்ட் டெய்லி எங்களுக்கு இருக்குது அட்மிஷன். டெய்லி வந்து மக்கள் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி ஆளுங்களை. மக்கள் கொண்டு வராங்க, போலீஸ் கொண்டு வருவாங்க. நாங்கள் சிஸ்டர்ஸ் நாங்கள் வெளியே போவோம் இந்த ஃபேமிலி விசிட்டிங்காக, ரயில்வே ஸ்டேஷன் போவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி யார் மக்கள் இங்கே அங்கேயும் இந்த ரோட்டில் வந்து கடந்திருப்பாங்க, சிக்காக இருப்பாங்க, அப்போ கடைசி ஸ்டேஜில் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து கொண்டு வர்றது எங்கள் ஹோமில் கொண்டு வருவாங்க. போலீஸ் கொண்டு வர்றது, சில சமயம் மக்கள் கொண்டு வருவாங்க, சில சமயம் நாங்களே கொண்டு வர்றது, சிஸ்டர்ஸும் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து எங்களுக்கு மக்களை கொண்டு வருவாங்க, அந்த வந்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அப்போ இது நேற்று கூட ஒரு ஆளை பயங்கர லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கொண்டு வாங்க, சில சமயம் லாஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. முந்தி வந்து மதர் தெரேசா ஆரம்பித்த போது இது ரொம்ப சிம்பிள். அந்த காலிகார்டெல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் கொண்டு வந்து மக்கள் இறப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து மதரோட மனசில் என்ன குறிக்கோள்னா அவங்கள வந்து அமைதியோடையும் சந்தோஷமாகவும் கடவுளோட இட்ஸ் ரெக்கன்சைல்னா மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இறக்கணும். அதுதான் வந்து எங்களோட பர்பஸ் ஆஃப் த ஹோம்.